அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன். நான் உங்கள் யூசுஃப். எங்கள் எல்டிஎஃப் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். எல்டிஎஃப் இன்றைக்கு வந்து February 4th ஸ்ரீலங்கா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நாங்கள் வந்து பைக்கர்ஸாக ஒரு ரைடர் போக போகிறோம். இப்போதைக்கு நானும் எங்களோட எல்டிஎஃப் வரும் இந்த கன்னு வர இந்த டபுள் வெளிக்கிறோம். நிறைய பைக்கர்ஸ் வராண்டாங்க, நிறைய பைக்கர்ஸ் வராண்டாங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எல்லுன்ற ஒரு இடம் உண்டு, நுவர்லி எல்லை. அந்த எல்லைக்கு தான் போக போகிறோம் எல்டிஎஃப். நான் வந்து போக போகிறேன் நுவரலிக்கு தான். என்னென்னு சொன்னால் எல்லா வரைக்கும் போகிறது எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ வண்டிக்குது, அதனால் நான் நுவர்லி வரைக்கும் தான் போக போகிறேன். ஓகே எல்டிஎஃப், ஏன் நான் நுவர்லி வரைக்கும் தான் போகிறது எல்லாத்தையும் நான் மோட்டோ லோக்கின்னு சொல்கிறேன். நான் எல்டிஎஃப் நான் இப்போ கன்னு வரேன். நாங்கள் வந்து என்கிட்ட ரூட் எப்படின்னு சொன்னால், நாங்கள் கன்னு வரையிலேருந்து அப்படியே பேராதண்ணி போயிட்டு பேராதண்ணிலேருந்து நாங்கள் அப்படியே கெல்லியோயை போயிட்டு கெல்லியோயை அப்படி கம்பலேருந்து நுவர்லி போகிறது அப்படி எங்களோட பிளேன் ஆகிது இன்றைக்கி. ஓகே எல்டிஎஃப், அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி ப்ளாக் பண்ண போகிறது வந்து நான் வந்து உங்களுக்கு அம்லோ ரைட்டில் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக சுற்றி காடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பேன். கெல்லியோயா கம்பெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அந்த கம்பில் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, பிரிட்ஜால் தான் நுவர்லிக்கு போகிறது. அந்த பிரிட்ஜ் கிட்ட இருந்து எங்கள்கிட்ட மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன ரீசெண்ட் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் மோட்டோ வ்ளாகில். ஓகே எல்டிஎஃப், யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சார், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவரோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக தான் எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், நான் மிச்சத்தை நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். எல்டிஎஃப், நாங்கள் கம்பல பிரிட்ஜை தாண்டி அப்படி வந்துட்டோம். நீங்கள் கேட்பீங்க எங்கன்னா குரூப் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கர்ஸையுமே காண வேண்டிய எல்டிஎஃப் மாஸ் பண்ணிட்டாங்க. எல்டிஎஃப் நாங்கள் பேராதண்ணியிலேருந்து வந்தோம் கம்பல வரைக்கும் தண்டால் பறந்துட்டு உண்மையாக சொல்ல போனால் எல்டிஎஃப் எல்லோரும் முண்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் வரணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லா பைக்கர்ஸும் ஒரே தடையில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்களை பின்னுக்கால் 2-3 பேர் வராங்க. ஓகே எல்டிஎஃப், இதோட நான் மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கண்டினியூவாக பாருங்க, லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. எல்டிஎஃப் பைக்கர்ஸ்னால் வேற மாதிரி எல்டிஎஃப், நீங்களும் கூட மாஸ் பண்ணுங்க எல்டிஎஃப். பட் நீங்கள் பார்க்குறவங்க வந்து இல்லாதவங்க மிஸ் பண்ணுவீங்க இந்த ரைடை. ஓகே எல்டிஎஃப், நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி ரைட் அடிப்போம். ஓகே எல்டிஎஃப், நான் மோட்டோ வ்ளாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எல்டிஎஃப், என்னோட பைக்கர்ஸ் எல்லாம் முன்னுக்கு போயிட்டாங்க. நாங்கள் என்னோட பைக்கர்ஸுக்கு ரொம்ப தூரம் நீக்கிறோம். எல்டிஎஃப் நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்டிஎஃப் உண்மையாக சொல்ல போனால் வேறு மாதிரி நான் கொஞ்சம் குயிக்காக போகிறேன். என்ன சொன்னால் அவங்க போயிட்டாங்க நல்லா முன்னுக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் எல்டிஎஃப். பெஸ்ட் டைம் நாங்கள் நுவர்லி ரைடு அடிக்கும். அண்ட் இது வந்து நுவர்லி ரைடுன்னு சொல்லி நாங்கள் என்னோட பைக்கர்ஸ்னால இது வந்து நான் குரூப் ரைட்னால நுவர்லி ரைடுக்கு போகிறது. இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறதுக்காக வேறு நுவர்லி ரைடுன்னு நான் ட்ரெயின் பண்ணி அதை வச்சுக்கிறேன். இன்ஷால்லா நாங்கள் அதுவும் போகலாம் ஐடியம். அண்ட் உண்மையாக சொல்ல போனால் என்னோட பைக்கர்ஸ் எல்லாருமே ஐடியம் எபிசோட் வந்து இருந்துச்சு, அப்பாச்சி, பல்சர், என்எஸ், மற்றது கேடிஎம், R15 எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல போனேன் ஏன்னு சொன்னால் வேற மாதிரி அந்த ஃபீலு அந்த பைக்கர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பைக் ரைடு ஃபீல் சிக்னல் போட போகிறேன். எல்டிஎஃப்க்கும் நாங்களும் ரொம்பவே தூரம் ஆகிட்டோம். என்னன்னு நாங்கள் இந்த கோப்ரோ எல்லாம் செட் பண்ணி நாங்கள் மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் மிக வெயிட்டிங் நினைக்கிறேன். நிறைய செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கைக்கு ஃபுல்லாக அவனுக்கு யார் இல்லைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பைக்கர்ஸ், எனக்கு தெரிஞ்ச நிறைய பைக்கர்ஸ், எனக்கு தெரியாத பைக்கர்கள், எனக்கு இதுக்கு பரவாயில்ல தெரியும். அவங்க என்ன சொன்னால் பைக்கர்ஸ்ன்னு சொன்னால் அது தண்ணி போட்டி பேசுவோம். யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாங்கள் பைக்கர்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் பேசுவோம். என்ன சொல்ல போனால் அதுதான் பொடியமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால் கரெக்டாக பேசாமல் போகிறோம் அப்படியெல்லாம் இல்லை. பொடியமாக இருக்கிறது எல்லாமே பேசிட்டு பண்ணாயிட்டு போகிறது. அதே மாதிரி பைக்கர்ஸ் அது வேற மாதிரி போண்டிங்க இருக்கு. அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. நீங்கள் நான் உடைய பைக்கர்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் யாருன்றெல்லாம். இப்போ பெருசாக இதை கொண்டே நாளைக்கு எடுத்துருப்போம்மா, ரொம்ப பெருசாகிடுது. நாங்கள் முறை ஃப்ளேக் ஒன்று எடுக்கிறோம், ஸ்ரீலங்கா ஃப்ளேக் வந்து
அந்த ஃபிளேக் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல பெரிய ஃபிளேக் ஒரு நாலஞ்சு மணி நேரம் பெரிய ஃபிளேக் இது. பட் அதை விட பெரிய ஃபிளேக் இருக்குது இல்லை ரோட்டில் சொப்லாம் இப்படி வச்சுட்டாங்க. அதை பார்த்து அப்புறம் எனக்கு இதை விட பெரிய ஃபிளேக் இருக்குதா சொல்ல ஐடியா. நெக்ஸ்ட் ரைடு இந்த ரைடை நீங்க பார்த்தவாங்க. நெக்ஸ்ட் ரைடு எங்களோட அப்படின்னு சொன்ன குரூப் ரைட் நெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் போகிறது. அந்த குரூப் ரைடுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. நாங்கள் எல்டிஎஃப்ஆல் ஒரு குரூப் ரைடை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முடியும். அது நாங்கள் பிப்ரவரியில் தான் வச்சுருந்தோம். பட் பிப்ரவரியில் இண்டிபெண்டன்ஸ் டே குரூப் ரைட் அது மாதிரி நிறைய ரைட் போகிறது தான் ஆகிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தான் எல்டிஎஃப் பைக்கர்ஸ் எல்லாரும் தான். ஓகே யாருக்கா வெயிட் பண்ணுறாங்க? எனக்கா இல்லை நிறைய பைக்கர்ஸ் சந்திக்கிறாங்க. எங்களோட எம்சி ரைடர் நிறைய பேருக்கு தெரியும். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ரைடை. ஃபிஜெட் வந்து இருக்குது, அதே மாதிரி பல்சர் வந்து இருக்குது. அதே மாதிரி பிசிஎக்ஸ் வந்து நிறைய பைக் அங்கே இருக்குது இன்றைக்கு. எங்களோட எம்சி ரைடர் உங்களோட பேர் எப்படி? உங்களோட யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்க. சவுண்ட் ரைடர் அது இன்னொருத்தர காட்டுவேன். பட் அவர் வந்து எப்படி, அவர் வந்து பைக்கர் இல்லை. அவர் எப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியுமே எங்களோட வாய்ஸ் ஆஃப் ராஸ். அது நான் வரக்குள்ள கேட்டேன் பைக்கர்ஸ்ட ஃபீல் இப்போ விளங்குதான்ட்டு. ஓடி R15 நான் டெய்லி லாங் ஓட்றதாம். அப்படியா? கேஸ் ஒன்றும் இல்லை. மஃப்ளர் போட்டு தான் ஓட்டுறேன். ஏலாவா காதெல்லாம் வலிக்குது எனக்கு இப்போ. ஓட கோலேனா எங்க ஊர் நீங்க? நான் கலையல். ரெக்கார்ட் ஆகுது பரவாயில்ல? ரெக்கார்ட் ஆகுது பரவாயில்ல? எங்களோட எம்சி ரைடர்ட்ட பைக். அதே மாதிரி இதுவும் எங்களோட எம்சி ரைடர்ட்ட எங்களோட ஷிராஸ் ப்ரோ வாய்ஸ் ஆஃப் ராஸ் அவர்கிட்ட இந்த ரைட் பண்ணிட்டு வராரு. நான் நினைச்ச கொண்டம் பேர் இவர் தான் 390 எங்களோட தானிஷ் ப்ரோ. அவர்கிட்ட பல்சர் எஃப்எஸ் அடிக்குது வேஷன் 2 உண்டு. அப்புறம் எங்க ஊர் நீங்க எல்லாம் உங்களோட டிக்டாக் பேஜ் எல்லாம் சொல்லுங்க, அப்படியே போட்டேன் யூடியூப்ல. பேஜிக்குதா கூட? பேஜிக்குதா? என்ன பேர்? அவருக்கே மறந்துட்டு போல அவரோட பேஜ் இல்ல அவங்களுடையா? புது சேனல் புது அக்கௌண்ட் அவ விளங்குது தெரியும் உங்களுக்கு. என்ன பேர் அது கொடுத்தீங்க? ஜீப்ராஸா? சாரி ஜீப்ராஸ் ஓனர்னு சொல்லி. ஓகே எல்டிஎஃப் நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கணும். எங்கள் எல்டிஎஃப் பைக்கர்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் கொடுங்க. உடனே டிக்டாக் இருக்குதா? உனக்கு பேரை சொல்லுங்கள், அடித்து பார்ப்பாங்க எங்கள் எல்டிஎஃப். எப்படி? ஓகே எல்டிஎஃப் ஹாமித் அகமத். ஓகே எல்டிஎஃப் எல்லா என்னோட பைக்கர்ஸ் தான், எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க. இவரை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிப்பீங்க என்னோட வாய்ஸ் ஆஃப் ராஸை. எம்சி ரைடரே ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிப்பீங்க, எல்லாரும் தெரியும் அவரை. யாரோ 2 பேர் வாரத்துக்காக வெயிட் பண்ணாங்க. 2 பேர் சொன்னா போலீஸால பிடிச்சிடமோ இல்லையா? எப்பா இருக்கா இன்னைக்கு நாள் வந்து நாங்கள் இந்த இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி எப்படி போகல வேணும்னு சொன்னால் இந்த குரூப் ரைட் போகிறேன்னு சொன்னால் எப்படியும் நாங்கள் இப்படி ரூல்ஸை மெயின்டைன் பண்ணி போக கிடைக்காது யாருக்கு இருந்தாலும். சமைக்கிறாரு ஆர்கனைசேஷன் நேச்சர் வேற மாதிரிக்குது. என் நுவர்லி போய்ட்டு உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்காரு. அண்ட் இது வந்து எங்களோட நுவர்லி ரைடு இல்லை, இது வந்து நாங்கள் அந்த எல்டிஎஃப் போகிற இந்த குரூப் ரைட்னால தான் இந்த நுவர்லி ரைடு போகிறது இருக்கு. நான் வந்து வேறையாக நான் குரூப் ரைடு நாங்கள் வேறையாக ஒரு ரைடு போவேன் நுவர்லிக்கு. அண்ட் அதை போய்ட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு நுவர்லியை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவேன்.
அது எங்களோட ஐ திங்க் ஒரு 2 days மாதிரி டைம் எடுக்கணும் வைத்தியம். ஓகே நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தோம். அதோட இந்த சைக்கிள் ஆடியரை அவனை கலட்டி எடுத்துட்டு என்னோட பைக்கர்ஸ் எல்லாம் கூட முன்னுக்கால வெயிட் பண்ணிக்கிறாங்க. இந்த முன்னுக்கால தான் போகிறாங்க. செம்மையாக்கி வைத்தியம் அந்த வியூவை பாரு வைத்தியம் வேற மாதிரி இருக்குது. எல்லாத்தான் என்னடா பண்ற அதே வீடியோ எடுக்கிறான்டா. ஐயோ ஐயோ அதையும் வீடியோ எடுக்கிறாங்க. பெரிய வாட்டர் ஃபால் நினைச்சு பார்த்தா சின்ன வாட்டர் ஃபால் வந்து. ஓகே விஜயம் நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு பார்த்தா கோப்ரோ வேலை செய்யவே இல்லை. ஏன்னா பெட்ஷீட் ஒன்றாவி கோப்ரோ அப்படியே வேலை செய்யாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்து பார்க்க போது கோப்ரோ வேலை செஞ்சிருக்கேன். என்னோட பைக்கர்ஸ் எல்லாருமே முன்னுக்கு போயிட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. வேற மாதிரி போனறீங்களா? The view, wow. ஃபுல்லாக 2 சைட்லேருந்து சேவை அதுவான ரோட் வேற மாதிரி கேட்டு. இதுக்கு தான் டூரிஸ்ட் நிறைய வராங்க. நுவரலி வரணும் அப்படின்னு. உங்களுக்கு சத்தம் வருது. நானும் மிக ஒரு முன்னுக்கால போறாரு. அவரும் எங்களோட ரைடர் வந்துட்டேன். நானும் அவரு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிட்டா என்ன சொல்லிட்டேன். நாங்கள் வரானா? பாருங்க பேர்ல உண்மையா இருக்குது.
வியூவை ரசிச்சு கொண்டு வர உங்களோட பேசாங்க அதே மாதிரி வியூவை ஃபுல்லாக ரசிச்சுடுவாங்க ஏன்னு சொன்னால் மாறு எவ்வளோ நல்லா இருக்கு வாயில வாட்ட வருது வியூவை பார்க்கும்போது இவ்வளோ நேரம் வாயில வார்த்தை வராமே ரீசன் ஃபுல்லா நேச்சரை ரசிக்கிற மாதிரி இருக்கு நேச்சரை பார்க்குறதா ரோட்டை பார்த்து ஓட்டுறதான்னு எனக்கு இருக்கு அப்புறம் அதான் இருக்கு அவலம் தண்ணிக்கு வந்து அவலம் தண்டை பாருங்க விஷயம் இதே பைக் ஃபீல் வேற எந்த வெஹிக்கல்லையும் கிடைக்காது விஷயம் இது மாதிரி இந்த ரசிச்சு கொண்டு வர நேச்சர் ரசிச்சு கொண்டு வர மாதிரியான ஃபீல் நலவாகலை என்ன மாதிரி விஷயம் நான் கொஞ்சம் குயிக்காக போகணும் அதனால ஸ்பீடாக போகிறது ஏன்னு சொன்னால் என்னோட 80 ஃபீட்டை முன்னுக்கு வெயிட் இருக்கிறாங்க நான் அவங்களால 80 ஃபீட் பிடிக்கணும் சீரியஸாக வாயில வாழ்ந்துட்டே வருது நேச்சரை பார்க்கும்போது அதாவது பையன் எங்களுக்கு இல்ல நாங்களும் போய் மாட்டி போடுறேன் நாங்க போ நாங்கள் வரும்போது இதை பார்க்க வேண்டியது நாங்கள் என்னோட ரைடர்ஸை போய் முடிக்க வேண்டியது எங்களுக்கு வேலை இருக்கு Amaro? சில்லு கூட ஆகிடுது எங்கடா போயிட்டா என்னோட பைக்கு
பைக்கை செங்கடா போயிட்டாங்க அங்கே போயிடுவேன் ஒவ்வொரு இங்கே வரைக்கும் வரைக்குது செம்ம சில்லாகிங்க ஃபுல்லா நாங்கள் என் பொருளுக்கேடா போகிறோம் புத்தகத்துக்கு போகிறேன் ஜப்னுக்கு போகிறேன்னா பரவாயில்ல சூடாகிற டைமை அதான் டைம் இருக்குமே ஏறா மாதிரி இந்த ஃபீல்டா மாறியாச்சு மேல இல்லை எவ்வளோ அழகா ஆயிடுச்சு ஆடா ഇവിടെ ഒത്തിരി കാണാൻ ഇവിടെ பைக்கர்ஸை நாங்கள் தேடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் ஃபாஸ்ட்டாக வெயிட்டிங்க மாட்டாங்களே ஆமாம் பாபா ஐடியா முன்னாடி அடிப்பாங்க நினைக்கிறேன் nature in bike ride. Fast கிடந்து பாருங்க வேற மாதிரி ஈரா மேலே தெரியும் மேல கை காட்டுறாங்க பைக்கர்ஸ் எல்லாம் மேலே தைக்கிறாங்க ஓனர் எடுக்கும் பயன்டா கால் படுண்டா கால் பட்டு அதான் பயம் பைக் செம்ம ஹீட் ஆகி ஆயிட்டு எங்களுக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க
அது ஓகே. ஓகே எல்டிஎஃப் எங்களோட எல்டிஎஃப் எல்லாரும் இப்போ வீட்டில் கிளம்பிட்டோம் என்னன்னா. ஓகே நாங்கள் அப்படியே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நாங்கள் எல்லோரும் அப்படி போகிறது என்னன்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து நோர்லி ரைட் மட்டும்தான் அடிக்க போகிறேன். என்னோட எல்டிஎஃப் எல்லாரும் வந்து அவங்க எல்லா வரைக்கும் போக போகிறாங்க. எல்லா ரைட் வரைக்கும் போக போகிறாங்க. நோர்லி ரைடுன்னு சொன்னால் ஒரு 2-3 days அடிக்கணும் வேண்டியும் வேற மாதிரி இருக்கும். பாருங்க எல்டிஎஃப் நிறைய பைக் நிறைய எபிசோடுக்கு தான் சைலன்சர் கேடெல்லாம் வச்சு வந்திக்கிறாங்க எல்டிஎஃப். வெட்டுக்கு சும்மா காதலுக்கெல்லாம் டப்பா டப்பா பண்ணிக்க எல்டிஎஃப். அந்த சத்தத்தை கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு சைலன்சரோட வச்சிங்கன்னா நல்லா இருக்குமே. எங்களோட லெஃப்டருக்கும் ஒரு சைலன்சரோட வச்சிங்கன்னா நல்லா இருக்குமே. ஒரு கேன் உண்டு என்று அதான் தோணுது இருக்கு. இந்த இப்படித்தான் எல்டிஎஃப் நாங்கள் சைலன்சர் வைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் லாங் ரைடெல்லாம் போகும்போது எல்டிஎஃப் எப்படியும் கலட்டிட்டு தான் போகணும். என்ன சொல்லி குரூப் ரைடுக்கு போலீஸால் அந்த அளவு பிடிக்க மாட்டாங்க. என்னண்டா இந்த அப்படி பிடிக்க மாட்டாங்க குரூப் ரைட்டில். இதே சோலோ ரைட்ல எப்படியும் பிடிப்பாங்க. வேற மாதிரி அடிக்குது. மழை பெய்ய போகுதாடா. தண்ணி 2-3 துளி தெரிச்சிச்சு. தேயிலத்தோட்டம் என்ன தேயிலத்தோட்டமாடா? தேயிலத்தோட்டம் குரலி வாரா பைக்க வர மாதிரியான எட்டு போய் அவ்வளோதான் சொல்லுவேன். மிச்சம் கோனரிங் வளர்ச்சடிக்கல. ஏன்னு சொன்னா எங்க பைக் நாங்கள் வந்து நல்லாவே பனிச்சுக்கிறேன். பனிக்கும் போதே எங்க கால் அப்படியே படுவேன் கோனரிங் எடுக்கும் போது. அதனால பயமாயிருக்குது. நான் போட்டி நிறைய போயிட்டா பஸ்ஸை அதுள்ள அந்த ரோடு அப்படியே போகலாம்.
நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களை எல்டிஎஃப் எல்லாம் போகிறாங்கன்னா மெல்லக்கி நாங்கள் போகல. என்னன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஒன்றிக்கிறதுனால ஓகே எல்டிஎஃப் போக போகிறாரா. இப்போ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் டாட்டா சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு பிளேஸ் ஒன்றிக்கு அதை விசிட் பண்ண எல்டிஎஃப் போயிடலாம். சரி கடை போகும் சரியா கடை போங்க சரியா சரி கடை போங்க நீங்கள் வண்டிங்களா ரைட் சைட் கடை போங்க சொல்ல நீங்கள் போகிறேன் கூடுங்களா நீங்கள் எதாவது வெயிட்டாங்க நீங்கள் வெயிட்டாங்க சரி கடை போகும் கடை போங்க சரியா ஹரிஷ் நான் போகிறேன் ஃபங்க்ஷன் ஒன்றிக்கு நைட்டுக்கு அப்படியே லேக்கு போயிட்டு போகிறேன் சரியா போட்டு தரல சப்பரம் தாங்க சார் செட்டோ கடை போகும் சரியா காத்து இருக்காரு. ஓகே இப்போ நாங்கள் அந்த லேக்குக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டு நாங்கள் அப்படியே எங்கள் ஊருக்கு போகிறோம். இதை எல்டிஎஃப் நாங்கள் அப்படியே நுவர்லியில் அப்படியே வந்து நாங்கள் இதில் ஒரு மொஸ்கோன் அதை ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரும்போது எங்களோட எல்டிஎஃப் எல்லாம் இருந்தாங்க அதை ஆகிக்கிறாங்க. எல்டிஎஃப் எடுத்து எங்களோட ஸ்டோம் ரைடர். இப்போ நாங்கள் 3 பேரும் எங்கே போக போகிறோம்னு சொன்ன எல்டிஎஃப் நாங்கள் வந்து அந்த லேக்குக்கு போக போகிறோம். நுவர்லி லேக்குக்கு போயிட்டு அப்படியே எங்களோட வீடியோ என் பண்ணுறது இன்றைக்கி. ஓகே எல்டிஎஃப் நான் மோட்டோ லாகில் மிச்சக்காக கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே எல்டிஎஃப் நாங்கள் இப்போ லேக்குக்கு போகல, அடுத்த லேக்குக்கு போக போகிறோம் எல்டிஎஃப். இப்போ நாங்கள் ரைட் ஒன்று வந்து குரூப் ரைட் வந்து நாங்கள் இப்போ 3 பேர் ஆகிட்டோம் 2 பைக்கில். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிறோம் ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் உங்கள்கிட்ட. அதே மாதிரி எல்டிஎஃப் நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கே வந்திக்கிறோம்னு சொன்னால் எங்களோட ஸ்டோம் ரைடர்னு யூடியூப் சேனலில் மிக்குது அவர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பார்த்து. அதே மாதிரி ஸ்டோம் ரைடர் அவர் வந்து எங்களை கூட்டின்னு வந்தார். இப்படி தேயிலை இடம் ஒண்டிக்குது ஃபுல்லாக சுற்றி தேயிலை நடுவில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துன்னு எவ்வளோ வேண்டாலும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு போகணும் எப்படி வேண்டாலும்ட்டு நாங்கள் வீட்டில் வந்து எல்டிஎஃப் வந்து இந்த இடத்துல அப்படி இருந்து நாங்கள் எங்களுக்கு ஃபோனில் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்த சுற்றி காட்டேலாம் இந்த இவ்வளோ தான் சுற்றி காட்டேலும். அதே மாதிரி எங்களோட ஸ்டோம் ரைடர்கிட்ட ஒரு டிஜே ட்ரோன் ஒண்டிக்குது எல்டிஎஃப். அந்த ட்ரோனில் ஃபுல்லாக அவங்களுக்கு எங்களை ஃபுல்லாக சுற்றி காட்டு பார்த்தோம். அண்ட் இதுக்கப்புறம் அப்படியே ட்ரோன் ஷூட் ஒன்று வரும் அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எல்டிஎஃப் நாங்கள் இதில் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் அதெல்லாம் எடுத்து நாங்கள் லேக்குக்கு தான் போக போகிறோம். லேக்கில் போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறதையும் இதோட யாரும் அட்டாச் பண்ணேன். இந்த எல்டிஎஃப் நான் வந்து மோட்டோ வ்ளாகில் வரேன்னு சொல்லிப்பேன். மோட்டோ வ்ளாகில் வரது என்னோட பேட்டரி 2மே டவுன் ஆகிட்டு எல்டிஎஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் டெத் ஆகிட்டு. ஸோ நான் வந்து மோட்டோ வ்ளாகில் வரல, அந்த கொஞ்சம் வந்த துண்டை மட்டும்தான் போட்டிக்கிறேன். ஓகே எல்டிஎஃப் நான் லேக்குக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எல்டிஎஃப் நாங்கள் வந்து இந்த லேக்குக்கு வந்துட்டோம். லேக்கு நாங்கள் ஸ்டோம் ரைடர் என் உமர் 3 பேரும் என்னோட 2 பைக்கில் வந்துட்டோம். ஓகே எல்டிஎஃப் நான் உங்களுக்கு இந்த ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு ஃபுல்லான்னு சொன்னால் அங்கெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச இடங்களை மட்டும் சுற்றி காட்டிட்டு நாங்கள் அப்படியே போகலாம். எல்டிஎஃப் நாங்கள் இப்போ அப்படியே வந்த வீட்டுக்கு வந்து அப்படியே இதை அப்படியே சுற்றி பார்ப்போமே அப்படின்னு வந்தோம். பாருங்கள் எல்டிஎஃப் அந்த என்னமா போகிறோம் எல்டிஎஃப் அதில் பித்த கலங்க விட்றான் நான் இழிக்கிறவங்களுக்கு பாவம் எல்டிஎஃப் நடுங்கி சாவைக்கும். எல்டிஎஃப் எங்களுக்கும் போகிறதுக்கு ஆசை ஈக்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் வந்து விழுந்தா கூட உடுப்பை மாற்றி கொடுறதுக்கு உடுப்பு கொண்டு வந்து இல்லை நான் சொன்னால் பைக்கில் வந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உடுப்பெல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணிட்டு வரலாம் எல்டிஎஃப். பாருங்க எல்டிஎஃப் அடே விழுந்திக்குமேடா இதில் ஒர்க்கவாலும் முன்னு போய் பார்ப்போம் கொண்டா பாருங்க எல்டிஎஃப். நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி போவோம் எல்டிஎஃப் நாங்கள் நுவர்லி ரைட் நெக்ஸ்ட் டைம் அடிப்போம். அதுக்கப்புறம் போகலாம் எல்டிஎஃப். நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து போக போகிறோம் எல்டிஎஃப். அதே மாதிரி நாங்கள் ரம்பட ஃபால்ஸ் உங்களுக்கு நான் வரக்குள்ள சொல்லிப்பேன், பைக் ரைட்டில் அப்படியே வரக்குள்ள சொல்லிப்பேன். நான் வரும்போது நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல நாங்கள் வரும்போது கொஞ்சம் குயிக்காக டெல்டிஎஃப் எல்லாம் போயிட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் அவசரமாக வந்தோம். ஸோ நாங்கள் இப்போ போகல உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த நாங்கள் அதில் போயிட்டு அதில் வீடியோஸ் ரீல்ஸ் அதெல்லாம் எழுதிட்டு அதோடைய ட்ரோன் ஷூட் வந்து உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் அப்படியே போகலாம் எல்டிஎஃப். நாங்கள் அப்படியே வாட்டர்ஃபாலுக்கு போகிறேன்ட்டு வாட்டர்ஃபாலுக்கு வந்தால் வாட்டர்ஃபாலும் மிஸ் ஆகி வந்துட்டார் எங்களோட ஸ்டோம் ரைடர். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வியூவை காட்ட போகிறோம். நாங்கள் இதை வந்து அப்படியே ட்ரோன்லேயும் காட்ட போகிறோம் எல்டிஎஃப். வேறு மாதிரி இருக்குது உண்மையாக பாருங்கள் எல்டிஎஃப், வேறு மாதிரி சீரியஸாக சொல்ல போனால். ஓகே எல்டிஎஃப் நான் உங்களுக்கு ட்ரோனோட வீடியோ எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ நாங்கள் ட்ரோனை அப்படியே மேலேற்ற போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வியூ. இந்த ட்ரோன் ஷோட்டில் இப்போ நாங்கள் அதை தான் காட்டி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா விளங்கும் ஃபோன்லேருந்து இவ்வளோ தான் எங்களுக்கு ஜூம் ஆகி விளங்குதுன்னு நாங்கள் இந்த ட்ரோன் ஷூட்டில் எவ்வளோ அழகாக விளங்குதுன்னு பாருங்கள்.
இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கம்பெனி இருக்கிறோம் எல்டிஎஃப். நாங்கள் இப்போ டைம் என்னன்னு சொன்னால் 6:26 ஆகிட்டு. நல்லாவே லேட் ஆகிட்டு நாங்களும் மிஸ்டர் ரைடர் வந்து மிஸ்டர் ரைடர் அப்படியே முன்னுக்கு போயிட்டாரு. நானுமே மருந்தாக போகிறது. ஓகே எல்டிஎஃப் இதோட வீடியோ பண்ணிக்கோட எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ண கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்க. ஓகே எல்டிஎஃப் பாய், டேக் கேர்.